முருகா ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேதனை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதி நமக, முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சம் சரவணபாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதரத்தின் சிவகுருநாதரின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 டிசம்பர் மாதம் 14ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம். தன்னம்பிக்கை அதிகரிக்கும், சுய சிந்தனை அதிகரிக்கும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பதற்கு அதிக உழைப்புகளும் அதிக முயற்சிகளும் தேவைப்படும். நீங்கள் விரும்பிய விருப்பங்கள் நிறைவேற தடை தாமதங்கள் ஏற்படும். நிர்வாக திறமைக்கு ஒரு சில சோதனைகள் ஏற்படும். நண்பர்கள் விமர்சனங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் யாரிடமும் ரகசியத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதுவும் குடும்ப ரகசியத்தை யாரிடமும் சொல்லவே வேண்டாம். பொதுவெளியில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. உங்களுடைய செல்வாக்கு அதனால் உயரம். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் சார்ந்த அலைச்சல்கள் அதிகமாகும். ரிஷபம். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நீண்ட நாட்களாக நிலவில் இருந்த திட்டங்களை எல்லாம் இன்று செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். எடுக்கின்ற முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் நினைத்தபடி எல்லாம் நடந்து இன்று மகிழ்ச்சியை கொடுக்கும். நிர்வாகத் திறமை வெளிப்படும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். புதிய ஒப்பந்தங்கள், புதிய கூட்டாளிகள், புதிய முதலீடுகள் எல்லாம் உங்களை தேடி வரும். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதற்கு சில தடைகள் ஏற்பட்டாலும் விரும்பிய பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சகோதரன் சில கருத்து வேறுபாடு ஏற்படும். சகோதரன் ஏற்பட்ட வழக்குகள் ஏதாவது நிலவில் இருந்தால் இன்று சாதகமான தீர்ப்புகள் வராது. தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் வேற்று மொழி பேசுபவர்களால் வேற்று மாநிலத்தினால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் உண்டாகும். தொழில் லாபம் முன்னேற்றம் அதிகரித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். மிதுனம். கடின உழைப்பு, கடின முயற்சியால் லாபங்களையும் வருமானங்களையும் அதிகரிப்பீர்கள். அதில் உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்திறமை வெளிப்படும். நண்பர்கள் எதிரிகளாக வாய்ப்பிருக்கிறது. பெண்களிடம் கவனம் கண்ணியமாக பழக வேண்டும். உங்கள் வருமானங்கள் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் மிகவும் பணி சுமைகளையும் பணி அழுத்தத்தையும் மேற்கொள்வீர்கள். அதுவே உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை தரும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற சிரமம் ஏற்படும். நல்ல தகவல் வர தாமதமாகும். உறவினர்கள் உங்கள் மன அறிந்து உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்தி வெற்றிக்கான முயற்சி செய்வீர்கள். கடகம். தொழில் லட்சியங்களை எளிதில் அடைந்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் உங்களுடைய இலக்குகளை வரலாற்று சாதனையாக படைப்பீர்கள். அதற்கு உங்களுடைய நிர்வாகத்திறமை வெளிப்படும். பெண்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து சேரும். மாற்றங்கள் ஒன்றை மாறாது என்பதற்காக சில புதிய மாற்றங்களை புகுத்தி இன்று வெற்றிக்கான முயற்சி செய்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. நிதானமாக செயல்படுவது நல்லது. அசட்டு தைரியம், அசட்டு துணிச்சல்களை தவிர்க்கவும். பிரச்சனைகள் தரும் என்பதால் பயணங்களை தவிர்க்கவும். தொழில் செய்யும் இடத்தில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சிம்மம். உங்களுடைய திறமை, நிர்வாக திறமை எல்லாம் இன்று வெளிச்சத்திற்கு வரும். நண்பர்கள், பெண் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும்.
உங்கள் விருப்பங்கள் நிறைவேற துணிச்சலாகவும் துரிதமாகவும் செயல்படுவீர்கள். அதே நேரத்தில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. குழந்தைகளிடம் அன்பாக இருப்பது மகிழ்ச்சியை தரும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். வாழ்க்கை துணையுடன் ஒரு பயணம் செல்ல முற்படுவீர்கள். தொழிலில் ஏற்படும் எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் சமாளித்து வெற்றி காண வேண்டிய நாளாக இருக்கிறது. குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது. குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. குடும்பத்தில் சில மாற்றங்களை செய்து குடும்ப அங்கத்தினர்களை மகிழ்விப்பீர்கள். கன்னி, நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் என்று விமர்சனத்துக்குள்ளாகும், எதிர்ப்புகளுக்குள்ளாகும். ஆகவே இன்று புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய நிர்வாகத்திறமை ஆளுமைத்தன்மை எல்லாம் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி பெறும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பெண்களிடம் கவனம் கண்ணியமாக பழக வேண்டும். உறவினர்களிடம் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. வண்டி வாகன வசதிகள் பெருகும். வசதி வாய்ப்புகள் கூடும். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறுவீர்கள். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். குடும்பத்துடன் ஒரு புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. துலாம், நிர்வாகத்திறமை ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சில் ஒரு உறுதி தெரியும். நண்பர்கள் பெண்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். சகோதரன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். துரிதமான சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். உங்கள் விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். உங்கள் விருப்பங்களை அந்நிய மொழி பேசுபவர்கள் வேற்றுமொழி மாநிலத்தவர்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பணியில் அழுத்தங்கள் சுமைகள் கூடும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். இன்று எந்த வழக்கு வம்புகளுக்கும் போகாதீர்கள். குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். விருச்சிகம், சுயதந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதை செயல்படுத்த வேண்டும் என்று நீங்கள் முனைப்பதால் பணி சுமையும் பணி அழுத்தங்களும் ஏற்படும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தினரிடம் கோபதாபங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. பேச்சில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. துரிதமாக செயல்பட்டு பணத்தை சம்பாதிக்க முயற்சி செய்வீர்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். தொழிலில் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைந்து வரலாற்று சாதனைகளை புரிவீர்கள். குழந்தைகளால் பேரும் புகழும் உண்டாகும். வாழ்க்கை துறையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தனுசு, நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். அதை துரிதமாக செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். தைரியமாகவும் அசட்டு தைரியத்துடனும் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற்று உங்களை அசத்தும். என்று திட்டமிட்ட காரியங்கள் தொழிலில் வெற்றி பெறும். குறுகிய தூர பயணங்கள் லாபத்தை தரும். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தொழிலில் செய்யக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பேரையும் புகழையும் பெற்றுத்தரும். நிர்வாகத் திறமை ஆளுமைத்தன்மைக்கு சோதனைகள் ஏற்படும். நண்பர்களுக்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். பெண்களிடம் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது. வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் அவர்கள் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மகரம், திட்டமிட்டு உங்கள் திறமையால் லாப வருமானங்களை அதிகரிப்பீர்கள். உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்திறமை வெளிப்படும். அரசு விஷயங்கள் அரசு இடங்களில் லாபத்தை பெறலாம். நண்பர்கள் பெண்கள் லாப வருமானங்கள் அதிகரிக்க உதவிகரமாக இருப்பார்கள். குடும்பத்தில் அந்நிய தலையீடுகளை தவிர்க்கவும். நல்ல தகவல் வர நேரமாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவது சிரமம் ஏற்படும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்றவைகளை தேவைப்படுகிறது.
வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் செய்யும் மாற்றங்களால் இன்று அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு பலனையும் சந்திக்க இருப்பீர்கள். மனமாற்றம், இடமாற்றம், பொருள் மாற்றம் என எந்த மாற்றம் செய்தாலும் இன்று உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். கும்பம், இன்று பயணங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் தொழிலில் நல்ல ஒரு வெற்றியை பதிவு செய்யும். அதற்காக அசட்டு தைரியத்துடனும் அவசரகதியிலும் செய்யும் காரியங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் நிதானமாக செயல்பட்டால் நிரந்தரமான வெற்றியை நீங்கள் பதிவு செய்யலாம். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வம்பு வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகளை எதிர்பார்க்கலாம். தொழிலில் உங்களுடைய நிர்வாகத்திறமை வெளிப்படும். அரசு விஷயங்கள், அரசினங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். நண்பர்கள், பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். சகோதரருடைய வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாரமாகவும் இருக்கிறது. கோபதாபத்தை குறைத்து கொண்டால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். பயணங்கள் உங்களை தவிர்க்க முடியாத பயணங்களாக உங்களுக்கு வந்து அமையும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடன் வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மீனம், தனவரவு, பணவரவு நன்றாக இருக்கிறது. பணப்பழக்கம் நன்றாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். கிடைத்த லாபத்தை சிறப்பாக முதலீடு செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் உங்களுடைய நிர்வாகத்திறமை வெளிப்படும். பெண்கள், நண்பர்கள் உங்களுடைய தொழிலில் வெற்றி பெற உதவிகரமாக இருப்பார்கள். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவினர்களால் அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குழந்தைகளின் செயல்பாடுகள், அவருடைய திறமைகள் எல்லாம் என்று வெளிச்சத்திற்கு வந்து உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். வம்பு வழக்குகள் என்று தவிர்க்கவும், அது உங்களுக்கு பிரச்சனைகளை தரும் என்பதால் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து எதிரிகளோட நலம் பாராட்டுவதையும் தவிர்க்கவும். திட்டமிட்ட காரியங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள். ஆனால் தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி பெற முயற்சி செய்வீர்கள். நிர்வாகத்திறமை, ஆளுமை திறமையால் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். நண்பர்கள், பெண்கள் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்க உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவாராக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்ற காணொளிகளை அடிக்கடி பார்ப்பதற்கு பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறக்காமல் அழுத்துங்க. முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.